இன்றைய அண்மை செய்தி. திருச்சி திருவானைக்காவலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சுவாமி தரிசனம் மேற்கொள்ள உள்ளார். ஜம்புகேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி சன்னதிகளில் வழிபாடு நடத்தவுள்ளார். கோவில் நிர்வாகம் சார்பில் அமித் ஷாவுக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டுள்ளது. கோவில் நிர்வாகம் சார்பில் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. திருச்சி திருவானைக்காவலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சுவாமி தரிசனம் செய்தார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம். இளவரசன், திருவானைக்காவலில் அமித் ஷா சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். இது குறித்த கூடுதல் விவரங்கள். கண்டிப்பா மௌனிகா, 2 நாள் பயணமாக திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வருகின்றுள்ளார். இன்று காலை முதல் நிகழ்ச்சியாக தற்பொழுது பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்த்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் வழிபாட்டிற்காக தற்போது வந்துள்ளார். கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பூர்ணகும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அதன் பின் கோவிலுக்குள்ளார சென்று வருகிறார். கோவில் வாசலில் அமர்ந்து தனது காலணியை கழற்றி வைத்துவிட்டு கை கால்களை கழுவிவிட்டு அதன் பிறகு கோவிலுக்குள்ளே சென்றார். அவருடன் மத்திய அமைச்சர் எல் முருகன், பாஜக நிர்வாகிகள் மைனார் நாகேந்திரன் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா ஆகியோர் உடன் சென்றுள்ளனர். கோவிலுக்குள்ளே சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் கோவில் யானை அகிலாவிற்கு பழங்கள் கொடுத்து யானையிடம் ஆசிக்கிறார். அதன் பின்னர் தற்பொழுது ஜம்புகேஸ்வரர் மற்றும் அகிலாண்டேஸ்வரி சன்னதிகளில் வழிபாடு நடத்த உள்ளார். இன்னும் ஒரு 20 நிமிடம் கோயிலில் அவர் நடந்து உள்ளே உள்ள பல்வேறு பகுதிகளில் சென்று வழிபட உள்ள நிலையில கோவிலின் வரலாற்று மற்றும் தொன்மையை குறித்தும் அங்குள்ள அர்ச்சகர்களிடம் கேட்டறிந்து வருகிறார். பாதுகாப்பு காரணமாக தற்போது திருவானைக்காவல் கோவிலுக்குள் பக்தர்கள் செல்ல இன்னும் சிறிது நேரத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்த திருவானைக்காவல் கோவில் தரிசனம் முடித்துவிட்டு அதற்கு அடுத்தபடியாக 108 வைணவ தலங்கள்ல முதன்மையான பூலோக வைகுண்டம் கோவில்ல இன்று வைகுண்ட ஏகாதசி விழாவில் 47ஆம் நாள் விழா இன்று மதியம் தொடங்க உள்ளது. அதனை சொர்க்கவாசல் சிறப்பு விழா உள்ளது. இந்த நிலையில அடுத்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வடக்கு வாசல் வழியாக உள்ளே செல்கிறார். அதாவது வடக்கு வாசல் வழியாக உள்ளே சென்றால் முதலில் தாயார் சன்னதியில வணங்கிவிட்டு அதற்கு பிறகு பெரிய பெருமாள் மற்றும் உடையவர் சன்னதிகளில் வழிபட உள்ளார். இந்த 2 கோயில்களுமே தற்பொழுது பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் மத்திய உள்துறை அமைச்சர் வருவது மற்றும் பாதுகாப்பு நலன் கருதி சிறிது நேரம் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை அடுத்து கோவில் தரிசனம் முடிந்துவிட்டு அவர் ஹோட்டலுக்கு சென்று சிறிது நேரம் ஓய்வு எடுத்து மதியம் 12 மணிக்கு மன்னார்புரம் ராணுவ மைதானத்தில் உள்ள பொங்கல், நம்ம ஊர் மோடிஜி பொங்கல் விழாவில் கலந்து கொள்ள உள்ளார். இளவரசன், தகவல்களுக்கு நன்றி.